பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். ஜெபம் செய்வோம். மகா உன்னதங்களில் வாசமாக இருக்கிற அன்பின் தகப்பனே, அண்ட சராசரங்களை படைத்தவரே, மனுக்குலமாக எங்களை உண்டாக்கினவரே, உடைய சாயலை உண்டாக்கினவரே, உடைய சாயல் இழந்து போன போது சொந்த குமாரியை அனுப்பி எங்களை மீட்டுக் கொண்டீரே. இந்த விலையேறப்பட்ட ரத்தம் என்னுடைய உச்சந்தளவு உள்ளகால் வரை கழுவி சுத்திகரித்ததற்காக நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, சோதரிக்கிறோம். நாங்கள் சுத்திகரிக்கப்பட்ட அந்த நிலையில் ஆண்டவரே, இந்த உலகத்தில் எல்லா சவால்களையும் நாங்கள் எதிர்கொள்ள தாண்டியுள்ளதாக எங்களை மாற்றுகின்றதற்காக ஸ்தோத்திரம். இக்கட்டான காலங்களிலே நாங்கள் எளிதாக மேற்கொண்டு நாங்கள் ஜெயவீரர்களாக திகழ எங்களுக்கு உதவி செய்யும். இந்த தொழுகை வேலை கூட எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். எங்களை நன்மையினால் நிரப்புவோம்ப்பா. இந்த கருத்தில் இந்த ஆராதனையை முற்றிலும் ஒப்புக்கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய அசைவாடுதலை கட்டளிடுகிறார். ஆசீர்வாத மழையை பொழிந்தெழுகிறார். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். நாம் யாவரும் இந்த ஆராதனைக்கு ஆரம்ப பாடலாகவும் கடவுளுடைய நாம மகிமைக்காகவும் 302வது பாமாலை எந்தன் ஜீவன் இயேசுவே சொந்தமாக ஆளுமே என்ற அர்த்தமுள்ள பாடலை பக்தி பரவசத்தோடு பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நன்றியுள்ள இதயத்தோடு அவரை தொழுது கொள்வோம். பாமாலை 302. எந்தன் ஜீவன் இயேசுவே சொந்தமாக ஆளுமே, எந்தன் காலம் நேரமும் நீர் கையாடி யாருளோ, எந்தன் கை பேரம்பினாம் ஏவப்பாடும் எந்தன் காம் சேவை செய்ய வீராயோ. போதே கல்வியாவையோ சீத்தம் போல் பிரயோகியோ, ஏந்தன் சீத்தம் இயேசுவே ஒப்புவித்து விட்டேனே, ஏந்தன் நெஞ்சில் தாங்குவி திருப்பாதம் ஆற்றினே, ஏந்த நேசம் ஊற்றினே, என்னையே சமூலமா தத்தம் செய்த நேத்தமா. நாம் யாவரும் ஆண்டவரை தொழுவோம். தொழுகைக்கு ஆதாரமாக உதவியாக காலை மாலை ஆராதனை முறைமை நாம் பின்பற்றுகின்றோம். கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். இயேசு கடவுள் ஒளியாக இருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவர் ஒளியில் இருந்தது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். திரியேக கடவுளை போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே,
உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் ரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்த்திரை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தேம்பவரை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ள எங்களை வழி நடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கொள்ளாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அனிதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வைங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிந்துரைக்க முடியாத பிரதான ஆசாரை நமக்கு ராமன் எல்லா விதத்தில் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆகவே நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கிடுவோம். பொதுவான பாவரிக்கை ஜெபத்துக்கு முன்பதாக நம்முடைய தனிப்பட்ட பாவங்களை அறிக்கிடுவோம். நாம் ஆண்டவருடைய திரு சன்னிதானத்திலே தைரியமாய் பிரவேசிக்க முடியாதபடி இன்னும் நம்மை தடுத்தால் கொள்ளுகின்ற அசுத்தமான, அநியாயமான, அக்கிரமான, பாவமான, துன்மார்க்கமான, அநீதியான காரியங்கள் இன்னும் இருந்து கொண்டிருக்குமானால் அப்படிப்பட்ட காரியங்களை இயேசு ஆண்டவர் கண்டித்து உணர்த்துகிறவராக பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் மத்தியிலே காணப்படுவாரானால் இது அந்த க்ஷணப்பொழுதிலே தானே அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டுவிட தீர்மானிப்போம். இனி காலம் செல்லாது, அவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. அவர் கொடுக்கும் வெகுமதியாக பரம்பொருளை நாம் இழந்து போவோமே. ஆகவே அந்த துர்ப்பாக்கத்தை உணர்ந்து நம்மை நாமே ஆண்டவர் கருத்து ஒப்புடுப்போம். நம் பாவங்களை ஆண்டவர் பிரியமான காரியங்களை ஒழிக்க நம்மை ஆண்டோடைய சமூகத்தில் இறைஞ்சுவோம். மௌனமான நிலையிலே ஒரு சில மணித்துளிகள் நாம் அதற்காக செலவிடுவோம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ இறக்கம் பெறுவான் என்று வேதவாசனம் மிக தெளிவாக எச்சரிக்கிறது அல்லவா? இதில் ஏறப்பட்ட ரத்தத்தை அதற்காக சிந்திருக்கிறார் அல்லவா? யாவரும் சேர்ந்து பொதுவான பாவரிக்கை ஜெபத்தை அம்மா ஏறெடுப்போம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கினாலும் விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல் அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாக இருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவழிக்கு நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கம் உள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் நமக்கு கட்டளிட்டவர்களே, வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்துள்ளுவாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இப்போது இந்த நாளுக்குரிய அருளுரைக்கு ஆதாரமான வேதப்பாடும் வாசிக்கப்படும். இன்றைய தியானத்திற்கு ஆதாரமாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த லூக்கா என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 முதல் 24 வரை வாசிக்க கவனமாக கேட்போம். பரிசுத்த லூக்கா என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 முதல் 24 வரை. அந்த வேளையில் இயேசு ஆவியிலே களிகூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்திற்கு பிரியமாய் இருந்தது. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
பிதா தவிர வேறு ஒருவனும் குமாரன் இன்னார் என்று அறியான். குமாரன் அவரை எவனுக்கு வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனை தவிர வேறொருவனும் பிதா இன்னார் என்று அறியான் என்றார். பின்பு தமது சீஷரிடத்தில் திரும்பி தனித்து அவர்களை நோக்கி, நீங்கள் காண்கிறவர்களை காணுங்கள், கண்கள் பாக்கியமுள்ளவைகள். அநேக தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும் நீங்கள் காண்கிறவர்களை காணவும் நீங்கள் கேட்கிறவர்களை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் என்பதே பாடம் முடிந்தது. கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவது. இறைவார்த்தைக்காக ஜெபநிலையிலே தரித்திருப்போம். அன்பும் இரக்கமும் தயவும் கிருபை நிறைந்த ஆண்டவரே, மரித்தும் நீர் உயிரோடு இருக்கிறவராக, பிதாவுடைய வலது பாசலில் வீற்றிருக்கிறவராக, பரிசுத்தாவியின் மூலமாக இந்த உலகத்திலே எங்கும் அசைகாடுகிறவராக, குறிப்பாக திருச்சபையில் அசைவாடுகிறவராக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த வேலையிலே கூட, இந்த க்ஷணப்போதிலே கூட அப்பா என்னை மறைத்து வெளிப்படுத்தும், தரிசித்து செல்ல இந்த மக்களுக்கு அருள் தாரும். இந்த ஆசீர்வாத நன்மைகளால் நிரப்பணும். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இறைமக்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இப்படிப்பட்ட இக்கட்டான காலங்களிலே தேவ கிருபையும் இரக்கங்களும் தயவுகளும் அவருடைய பராமரிப்புகளும் பாதுகாப்புகளும் அவருடைய அரவணைப்புகளும் அவருடைய ஆசீர்வாத நன்மைகளும் உங்களோடு நிறைவாக உண்டாயிருப்பதாக. உலக நடப்புகள் மற்றும் வழிகாட்டு நெறிமுறைகள் என்று ஒரு சில காரியங்களை நாம் கவனித்து பிற்பாடு இந்த நாளுக்குரிய தியானத்தில் நாம் கடந்து செல்வோமாக. இந்த ஊரடங்கு நாட்களை நாம் வீணும் விருதாவமாய் கழித்து போடாமல் ஞானமாய் செலவிட நமக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. குறிப்பாக ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் அதிகமாக நாம் பயன்படுத்திக் கொள்ள ஆண்டவர் உதவி செய்வாராக. சாதாரண நாட்களிலே ஒரு சிலர் சொல்வதுண்டு, எனக்கு வேதத்தை வாசிப்பது கூட நேரம் இல்லை, ஜெபம் பண்ணது கூட எனக்கு நேரம் கிடைப்பதில்லை என்று சொல்லிக் கொண்டிருப்பார். ஆகவே இந்த நாட்கள் கண்டிப்பாக ஒருவர் சொல்ல முடியாது. அவ்விதமான ஒரு சாக்கு போக்குகளை நிச்சயமாக சொல்லவே முடியாது. நான் வீடுகளிலே தங்கியிருக்க கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அரசாங்கம் இந்த ஊரடங்கு போன்ற காரியங்களை தளர்வுகள் அதில் கொடுக்கப்பட்டாலும் இதற்கு முன்பதாக போல நாம் இஷ்டமாக செல்ல முடியாது. அவசியப்பட்டால் மட்டுமே நாம் வெளியே செல்ல வேண்டிய கட்டாய காலகட்டங்களில் இன்னும் சில நாட்களுக்கு நாம் இருக்க வேண்டியது இருக்கிறது. இப்படியே விட்டால் மக்கள் பொருளாதாரத்திலே நலிந்து மெலிந்து போவார்களே, துன்பத்தில் அகப்படுவார்களே என்பதற்காக தான் அந்த தளர்வை தவிர கொரோனா பரவல் முழுவதுமாக அகன்று போகவில்லை என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். காலம் பொல்லாதவர்களாக இருக்கிறபடினாலே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வேதவசனம் கூட நம்மை அழைக்கின்றது. எவ்விதமாக பிரயோஜனப்படுத்திக் கொள்வது என்று கேட்டால், ஏதோ வேதம் வாசித்துக் கொண்டு ஜெபித்துக் கொண்டு மட்டுமல்ல, ஒரு சில நல்ல நல்ல காரியங்களில் கூட நம்ம ஈடுபடுத்திக் கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இந்த ஊரடங்கு காலங்களிலே ஏராளமான மக்கள் ஒருவேளை சாப்பாட்டு கூட அவளுக்கு வசதி இல்லாமல் பசி பட்டினியிலே இருக்கின்ற ஏராளமான மக்கள் உண்டு என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அந்த காரியங்களை மனதில் வைத்து நம்முடைய பேராயர் அவர்கள் வீதியோரங்களில் இருக்கின்ற பசி பட்டினியில் வாடிக்கொண்டிருக்கிற மக்களுக்கு அனுதினமும் 200 முதல் 300 பேருக்கு தினமும் உணவு வழங்க ஏற்பாடு செய்திருக்கிறார். இந்த சவாலான ஒரு காரியத்தை இறைப்பணியை அவர் கையில் எடுத்திருக்கின்றார். அதை பேராய இறை மக்களாக நமக்கும் ஒரு அழைப்பும் கொடுத்திருக்கிறார்கள்.
வாருங்கள் ஒன்றிணைந்து பசியை ஒழிப்போம் என்று அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். அதற்கான ஒரு சுற்றறிக்கை கூட உங்களுக்கு ஆலய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்திருக்கும். ஆகவே அந்த வாருங்கள் ஒன்றிணைந்து பசியை ஒழிப்போம் என்ற அந்த இறைப்பணியை நாம் உதாரணமான காணிக்கை மூலமாக அந்த இறைப்பணியை நிறைவேற்ற நம்ம ஒப்பு கொடுப்போம். அது சம்பந்தமாய் கூட ஏவப்படுகிற அதாவது இது சம்பந்தமாய் இறைமக்களை கேட்டுக்கொள்வது ஞானசாரம் பெற்ற ஒவ்வொருவரும் இந்த இறைப்பணியிலே இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். ஐயா, இந்த இக்கட்டான காலங்களிலே நானும் பொருளாதாரத்திலே நலிந்து இருக்கின்றேனே, நான் எப்படி இந்த பணியிலே இணைத்துக் கொள்வது என்று கேட்கலாம். என்ன நமக்கு வாய்க்கிறதோ அந்த குறைந்த காணிக்கையாக இருந்தாலும் கூட பரவாயில்லை. ஆனால் நிச்சயமாக நாம் அல்லல்படுகிற சமுதாயத்திலே நம்மை இணைத்துக் கொள்ள வேண்டும். இந்த சிறியதாக என் சகோதரனான இவர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் திருவிழப்பட்டு பற்றி அவரும் நம்மை அழைக்கிறவராக இருக்கின்றார். பேராயர் மட்டுமல்ல, இயேசு ஆண்டவரும் நம்மை கூறி அழைக்கின்றார். ஒவ்வொருவரும் இந்த இதிலே பண்ணி இணைத்துக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு அரசாங்கம், முதலமைச்சர் அவர்கள் மருத்துவமனைகளிலே ஆக்சிஜன், வெண்டிலேட்டர்ஸ், படுக்கை வசதிகள் பற்றாக்குறைகள் போக்க வேண்டும், இன்னும் மருத்துவ பணியாளர்கள் காலியிடங்கள் நிரப்ப வேண்டும் என்ற நோக்கில் போர்க்கால அடிப்படையிலே அவர்கள் செய்து கொண்ட நிலையிலே முதலமைச்சர் நிவாரண நிதியை கூட அவர்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். அதனுடைய வேண்டுகோளும் வந்துட்டு சுற்றறிக்கையில் இருக்கின்றது. பேராயிரம் அதை கூட குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே அதை கூட மனதில் வைத்து நம்மால் இயன்ற காணிக்கைகளை உதாரணமாய் கொடுத்து உதவும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே கிறிஸ்துவ கண்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே இப்படிதான் காலம் பொல்லாதவர்களாக இருக்கிறபடினாலே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நாம் ஜபத்தில் மட்டுமல்ல செயலிலும் நாம் இறங்கி செய்யும்போது அது அர்த்தமுள்ளதாக, ஆசீர்வாதமானதாக, கடவுளால் அங்கீகரிக்கப்படுவதாக, சுகந்த வாசனையை முகர்கிற ஒரு காரியமாக இருக்கின்றது. தெரியுமா? நாளிலும் கூட நாம் நாளை தியானத்துக்கு நாம் கடந்து செல்வோம். பரத்திலிருந்து ஒரு ஞானம் என்று தியானிக்க நாம் அழைக்கப்படும். இந்த காலகட்டங்களிலே நமக்கு அத்தியாவசியமாக தேவையான ஒன்று பரம ஞானம் தான். ஸோ பரம ஞானம் என்று சொல்லும்போது இந்த உலக ஞானமும் ஒன்று இருக்கிறார் என்று நீங்கள் கேட்கலாம். ஆம், ரெண்டும் இருக்கிறது. வேத வசனம் அதை நமக்கு எடுத்துரைக்கின்றது. யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். உங்கள் இருதயத்தில் கசப்பான வைராகியத்தை, விரோதத்தை வைத்தீர்களானால் பெருமை பாராட்டாதீர்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகிக சம்பந்தமானது, ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாக இருக்கிறது என்று குறிப்பிடுகிறது. இது உலகத்துக்கு சம்பந்தமான ஒரு ஞானம். இது ஞானம் என்று குறிப்பிடப்படுகிறது. பரத்திலிருந்து ஒரு ஞானமும் முதலாவது சுத்தமுள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கடிகளினாலும் நிறைந்ததாயும், பட்சபாதமற்றதாயும், மாயமற்றதாயும் இருக்கிறது. ஆகவே பரம ஞானம், பரத்திலிருந்து ஒரு ஞானம் ஒன்று இருக்கிறது. உலக ஞானம் ஒரு பக்கம் இருக்க, பரம ஞானம் இருக்குது. அதை தான் இங்கே யாக்கோபு 3ஆம் அதிகாரத்திலே வகையறுத்து காட்டப்படுகிறது. இந்த பரம ஞானம் ஒரு 3 வகைப்படுத்தி நாம் அதை தியானிக்கிறோம். அதாவது இன்றைக்குரிய வேத பாடத்திலே சங்கீதம் 119, 33, 40. ஒருவேளை இந்த மற்ற 3 பாடங்கள் நாம் வாசிக்கவில்லை, ஒரு பாடம் தான் வாசிக்கின்றோம். இருந்தாலும் இந்த பாடங்களையும் நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்வோம். அங்கே கட்டளைகளை
கைக்கொள்ளுகளுக்கு அவருடைய பரம ஞானத்தை கடவுள் கொடுக்கிறவராக பார்க்கிறார். தாவீது ராஜா அவர் ஒரு விண்ணப்பத்தை வைக்கின்றார். 119:34 எனக்கு உணர்வை தாரும், அப்போது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடு அதை கைக்கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார். எனக்கு உணர்வை கூடும் ஆண்டவரே, அந்த உணர்வு, அந்த கான்ஷியன்ஸ் என்ற ஞானத்தை எனக்கு கூடப்பா, அப்போது உங்களுடைய வேதத்தை நான் பற்றி கொண்டு அதை நான் கைக்கொள்ளுவேன் என்று கேட்கிறார். ஆகவே இந்த உலகத்திலே ஒரு கான்ஷியன்ஸ், ஒரு உணர்வு, நிறைய பேருக்கு தப்பு செய்யணுமா சரியானது செய்யணுமேன்ற உணர்வே இருக்காது. அவன் பாட்டுக்கு ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்க, ஏதோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அவங்கள நான் நினச்சதெல்லாம் செஞ்சுட்டே இருப்பாங்க. யாருக்கும் பயப்பட, மனுஷனுக்கும் பயப்பட மாட்டாங்க, கடவுளுக்கும் பயப்பட மாட்டாங்க. அதுதான் இங்கே. அது ஒரு உணர்வு, கடவுள் பயப்படுற ஒரு உணர்வு, கடவுளுடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிற ஒரு உணர்வு. ஸோ இப்படிப்பட்ட ஞானத்தை அவர் கேட்கிறார். ஆண்டவர் அதை கொடுத்தார். அவர் தான் கடைசியிலே அவர் சொல்கிறார், என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்கிறார். அவர் பாருங்கள், யோசுவா அந்த கானான் தேசத்திலே அவர்களால் சுதந்திரித்துக் கொள்ள முடியாத தேசங்கள் எல்லாம் தாவீது ராஜா காலத்தில் தான் சுதந்திரித்துக் கொள்கிறார். சாலமோன் தன்னுடைய மகனிடத்தில் ராஜாங்கத்தை ஒப்பு கொடுக்கும்போது ஒரு எதிரியும் கிடையாது. அங்கே 40 வருடம் அமெரிக்கா இருந்தது தேசம். அந்த சமயத்தில் தான் ஆண்டவருக்கு தேவாலயம் கட்டப்பட்டது. ஆகவே இந்த உணர்வு நமக்கு அவசியம். வேத அறிவு, கட்டளைகள், அவருடைய கட்டளைகள், கற்பனைகள், நியாயங்கள், இந்த இதுக்காக அவன் கேட்ட ஆண்டவர் கொடுத்தார், ஆசீர்வதித்தார். இன்னொன்று, கட்டளைகளை கைக்கொள்ளுவதற்கு கொடுக்கப்படுகிற ஞானம் மட்டுமல்ல, நீதியை நடப்பிக்க வேண்டும் என்று விரும்புகளுக்கும் ஆண்டவர் ஞானத்தை கொடுக்கின்றார். ஆண்டவர் சாலமோனை கேட்டார். இன்றைக்குரிய வேத பாடம் போது நான் 1 ராஜாக்கள் 3 அதிகாரத்தில் அது ஒரு வேத பாடம். உனக்கு என்ன வேண்டும் கேளுப்பா. கேட்டான், ஆண்டவரே, இந்த எண்ணில் அடங்கா அந்த மக்களை நான் சரியாய் நடத்த வேண்டுமே, நீதியாய் நான் நடத்தணும் சாமி. கடவுள் ரொம்ப ஆசைப்பட்டார், ரொம்ப விரும்பினார். நல்ல சிறந்தவற்றை கேட்டாப்பா. நீ உன்னுடைய பகைவனுடைய உயிரை கேட்காம, ஒரு சுதந்திரத்தை கேட்காம, நீ இந்த ஞானத்தை கேட்டபடினால உனக்கு ஞானம் கொடுக்கப்படுவது மட்டுமல்ல, உனக்கு முன்னாடி இல்லை பின்னாடி கிடைக்க போகுது. அப்படிப்பட்ட ஞானத்தை உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி ஆசீர்வதித்தார். அதோடு கூட நீ கேட்காதவற்றையும் நான் கொடுக்குறேன் என்று சொன்னார். ஆக கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, கடவுளுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுவதற்கு ஒரு உணர்வுள்ள இருதயம் என்ற ஞானத்தை கொடுக்கின்றார். அதோடு நீதி நியாயத்தை செய்ய வேண்டும் என்றவர்களுக்கு கொடுக்கின்றார். அதோடு கூட எனக்கு இந்த ஞானம், பரம ஞானம், கடவுளுடைய ஞானம் இல்லைன்னா இந்த உலகத்திலே என்னால் வாழ முடியாது என்று சொல்லுகிற யாவருக்கும் கூட அவர் கொடுக்கின்றார். அதுதான் யாக்கோபு அதுவும் இன்றைக்குரிய வேத பாடம் தான். நிர்வாகத்தில் யாக்கோபு 1 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, இதோ ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் ஒருவரை கடிந்து கொள்ளாதவரும் ஒருவரை சம்பூர்ணமாய் கொடுக்கிற இடத்தில் கேட்க கடவன், அப்போது அவனுக்கு அருளுவார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே ஏதோ ஒரு தாவீதுக்கு மட்டுமல்ல, சாலமோனுக்கு மட்டுமல்ல, நான் ஞானத்திலே குறைவுள்ளவனாக இருக்கிறேன் என்று யாரெல்லாம் உணர்கிறார்களோ, இயங்குகிறார்களோ, அவர்கள் உண்மையான இருதயத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்திலே, அப்பா எனக்கு உங்களுடைய பரம ஞானம் எனக்கு வேண்டும். இந்த உலகத்திலே இப்படிப்பட்ட இக்கட்டான காலங்களிலே என்னால் ஜீவிக்க முடியவில்லை, என் குடும்பத்தை நடக்க முடியவில்லை. எங்கு பார்த்தாலும் மரண ஓலங்கள், எங்கு பார்த்தாலும் நோய்வாய்ப்படுகிற மக்கள், எங்கு பார்த்தாலும் வேலையின்மை, எங்கு பார்த்தாலும் துன்பங்கள், கலக்கங்கள், திகில்கள், வேதனைகள், போராட்டங்கள், நிந்தனைகள், பிரச்சனைகள்,
என்னுடைய எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும் என்ற பயங்கள், திகழ்கள் எனக்கு நடுக்கம் உண்டாகும். எனக்கு உடைய ஞானம் வேண்டும் என்று அவரிடத்தில் கேட்கும்போது இந்த பரம ஞானத்தை கொடுக்க அவர் வல்லவராக. கிறிஸ்துவுக்கு அன்பானவன் ஞானம் இல்லாமல் இந்த உலகத்திலே வாழ்வது அதை விட கேவலமான வாழ்க்கை இருக்கான். கடவுளுடைய ஞானம் இருக்க வேண்டும். நான் கேட்கும் போதெல்லாம் அவருக்கு தாராளமாக கொடுத்து கொண்டே இருக்கிற தெய்வம் நமக்கு பக்கத்தில் இருக்கு. இதை ஒரு முறை கேட்டு விட்டு விடுவதில்லை. சாலமோன் ஒரு முறை கேட்டார், கொடுத்துட்டார், அதோடு விட்டார். கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் அவ்வளோ பெரிய ஞானம் வாங்கி கூட அவருடைய வாழ்க்கையில் தோற்று போகிறார். இந்த ஞானத்தை நாம் ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும். ஆண்டவரே பரம ஞானம் இதை கொண்டு இந்த நாளை நான் அழிக்க வேண்டும். என் குடும்பத்தை நடத்த வேண்டும் ஐயா. என் எதிர்காலத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஐயா. எனக்கு உதவி செய்யும். கேட்டுட்டே இருக்கும். சாலமோ ஒரு முறை கேட்டான், வாங்கிக்கிட்டான், அதோட விட்டுட்டான். கடைசியில் அவனுடைய கடைசி காலத்தில் அவன் அசிங்கப்பட்டு போகிறான். அவனுக்கு பிற்பாடு பார்த்து ராஜ்யம் ரெண்டாக பிரிஞ்சு போகுது. ஏசாமி வர வரைக்கும் அவன் ஒன்றா சேர்ந்தார். பிரிந்தே காணப்பட்டது. யூதா பென்யமீன் ஒரு பக்கம், இஸ்ரவேல் 10 கோத்திரம் ஒரு பக்கம். ஒன்றா சேரவே இல்லை. கடவுள் கொடுத்த ஞானம் தொடர்ந்து அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்காக அதை ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். விட்டுறக்கூடாது சாமி கிட்ட. கிறிஸ்துவுக்கு அன்பார்ந்தவர்களே, ஞானம் இல்லாமல் தயவு செய்து உலகத்திலே வாழ முயற்சி செய்யாது. உலக ஞானம் நமக்கு வேண்டாம், அதில் அழிந்து போகும். பரம ஞானம் நமக்கு வேண்டும். பரம ஞானம் நமக்கு இருந்தால் இருட்டில் நாம் தடுமாறுகிற மக்களாக இருக்க முடியாது. இருட்டில் தடுமாறும் இல்லை. யோவான் 1:4 அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த மனுஷனுக்கு ஒளியாக இருந்தது. ஆகவே ஒளியிலே நாம் நடக்கும்போது தடுமாற்றம் கிடையாது. இன்னைக்கு அநேகர் இருளிலே நடந்து வீழ்ந்து போகிறார்கள், தடுமாறுகிறார்கள், திகைக்கிறார்கள், சோர்ந்து போகிறார்கள், நிலை தடுமாறுகிறார்கள், வீழ்ச்சி அடைகிறார்கள். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாக இருந்தது. ஆகவே ஆண்டோடைய வசனம் சொல்லுகிறது, எதை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதி என்று சொல்லுகிறது. ஞானம் ஒருவனுக்கு இருக்குமானால் அவனுடைய தன்னைத்தானே அவன் ஜாக்கிரதையாய் வாழ முடியும், பாதுகாத்துக் கொள்ள முடியும். இந்த உலகத்தை எதிர்கொள்கிற பிரச்சனைகளில் தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியும், தன்னுடைய குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியும். அவன் சார்ந்திருக்கிற எதை ஒன்றையும் அவன் பாதுகாத்துக் கொள்ள. இன்னைக்கு ஞானம், இந்த ஞானம் எங்கே இருக்குது? அவரிடத்திலிருந்து, அவர் வாயிலிருந்து புத்தியும் அறிவும் வருகிறது என்று சொல்லப்படுகிறது. இதோ சாலமோனில் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று இயேசு ஆண்டவர் தன்னை குறித்து சொல்லுகிறார். இந்த இயேசு ஆண்டவரை அறிந்து கொள்வது மட்டுமல்ல, புரிந்து கொள்வது மட்டுமல்ல, ஹெட் நாலேஜ் கொண்டு வருவார். நம்முடைய இருதயத்திலே சிங்காசனத்திலே அவரை உட்கார வைக்க வேண்டும். அப்போதுதான் இந்த பரம ஞானம் உண்மையான ஒரு பலனை நாம் கொடுக்கும். இந்த உலக ஞானம் என்பது மனுஷரை பிரிப்படுத்துகிற ஒரு காரியம். அதிலே நிறைய பேர் அதில் போயிடுறாங்க. இருதயத்தில் கசப்பான வைரகத்தை ஊக்கப்படுத்தி கொண்டே இருக்கிற ஒரு ஞானம், கடலுக்கு விரோதമായ காரியங்களிலே ஊக்கப்படுத்தி கொள்ளுகிற ஒரு காரியம் அது உலக ஞானம் என்பது. அது வேதம் மிக தெளிவாக எச்சரிக்கிறது. போது அது லௌகிக ஞானம், ஜென்ம சுபாவத்துக்கு அடுத்தது, பேய்தனத்துக்குரியது என்று சொல்கிறது. ஆனால் தெய்வீக ஞானமோ அது என்ன செய்கிறது? அது கடவுளுக்கு பயந்து வாழும்படி செய்கிறது. தவறு எது சரியது என்று பகுத்தறிய செய்கிறது. அது நித்திய ஜீவனுக்கு நேராய் நம்மை நடத்துகிறது. யாக்கோபு 3:3 அதிகாரத்தில் நாவடக்கத்தை, அது அந்த ஞானத்துக்கு நம்ம நாவடக்கத்தை குறித்து பேசுகிறது. நற்கிரிகளை நல் நடக்கையினாலே காண்பிக்க வேண்டும் என்று அது அறிவுறுத்துகிறது. இருதயத்திலிருந்து கசப்பான வைரகத்தை, விரோதத்தையும் நம்ம இருதயத்தில் எடுத்து போடுகிறது. பரத்திருந்த ஒரு ஞானமோ அது சுத்தம் உள்ளதும்
சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தினாலும் நற்கரியினாலும் நிறைந்ததாயும் பட்சமில்லாததாயும் மாயமற்றதாயும் அது இருக்கிறது. ஆகவே இந்த ஞானம் ஆண்டவர் எல்லாருக்கும் வாக்களிக்கிறார். ஒருவேளை இந்த உலகத்தில் இருக்கிற வெகுமதிகள் பணக்காரர்களுக்கும் நல்ல தோற்றமுடையவர்களுக்கும் அல்லது பலமுள்ளவர்களுக்கும் செல்வாக்கு முடிவுகளுக்கு கிடைக்கும். ஆனால் பரம ஞானம் என்பது, இந்த பொக்கிஷம் என்பது எல்லாருக்கும் சொந்தமானது. ஏதோ திறமையுள்ளவர்களுக்கு மட்டுமல்ல, பெரிய இடத்தில் இருப்பவர்களுக்கு மட்டுமல்ல, இயேசுவிடம் வரும் அவரிடத்தில் வருவர்களுக்கு அந்த ஞானத்தை கொடுக்கின்றாங்க. இந்த ஞானத்தில் ஒரு மேலான ஒரு ஞானம் என்ன தெரியுங்களா? பிதாவை தரிசிப்பது. அவர் சொன்னார், சகலம் என் பிதாவினால் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர ஒருவனும் குமாரன் என்று அறியான். குமாரன் அவன் எவனுக்கு வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை இன்னார் என்று அறியான். நீங்கள் காண்கிறவர்களே காணும் கண்கள் வாக்கியம் உள்ளது. அநேக தீர்க்கதரிசிகளை ராஜாக்களை நீங்கள் காண்கிறவர்களை கேட்கிறவர்களை காணாமல் கேளாமல் போனார்கள் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, மனுஷகுமாரன் பிதா தவிர யாரும் தெரியாது. ரொம்ப அது ஒரு மாதிரி நமக்கு புரியாது. ஆனால் குமாரன் அவன் எவனுக்கு வெளிப்படுத்த சுத்தமாக இருக்கு அவனும் தவிர வேறொரு பிதாவை என்னவர் என்று அறியான். பிதாவை வெளிப்படுத்துகிறார் பாருங்க. அது எவ்வளோ எல்லா ஞானத்திலும் பெரிய ஒரு ஞானம். அண்ட சராசரங்களை படைத்த பிதாவை நம்முடைய வெளிப்படுத்துகின்றார். ஆகவே இன்றைக்கு ஒரு டெசிஷன் எடுப்போம். இந்த உலக ஞானத்திலே நீங்கள் திருப்திப்படுகிறீர்களா? அது பரம ஞானம் வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? அவசியம் தெரிந்தால் ஆண்டவரே இப்படி ஞானத்தை எனக்கு கொடுக்கும், பரம ஞானம் எனக்கு வேண்டும் சொல்லி கேளுங்க. தயவுசெய்து ஞானம் இல்லாமல் பரம ஞானம் இல்லாமல் முற்படாதீர்கள். இது எல்லா சோதனைகளும் நம்மை விடுவிக்க உதவி செய்கிறது. எப்பேற்பட்ட சோதனை மத்தியிலும் நாம் மகிழ்ச்சியாக இருக்க அது உதவி செய்கிறது. எதிலே நம்மை ஆகவே அது மட்டுமல்ல, இயேசு இடத்துல நாம் விசுவாசம் உள்ளவர்கள் இருக்கும்போது அந்த பிதாவை வெளிப்படுத்துகிறார் பாருங்க. அந்த ஞானத்துக்காக நீங்கள் சமூகத்தில் காத்திருங்கள். கடவுள் அப்படி செய்ய அன்புடைய தாக்குறேன். இந்த நாளில் கூட அப்பா பரத்திலிருந்து ஒரு ஞானம் குறித்து தியானித்தோம் அப்பா. இதோ நீ தாவீதுக்கு மட்டுமல்ல, சாலமோனுக்கு மட்டுமல்ல, ஞானத்திலே எனக்கும் குறைவுகள் உண்டு, அந்த பரம ஞானம் எனக்கு வேண்டும் என்று கேட்கிறேன். ஒவ்வொருவருக்கும் நீர் அளவில்லாமல் கொடுக்கின்றீர். காரணம், உம்முடைய சாயலில் படைக்கப்பட்ட நாங்கள் அப்பா பரம ஞானத்தோடு கூட இந்த உலகத்தில் வாழ்ந்து நாங்கள் அந்த பரம கானானை பரலோகத்தை சுவைத்துக் கொள்ள, அந்த பரலோக வாழ்வை இந்த உலகத்தில் இருக்கும்போது அனுபவிக்க சித்தம் கொண்டிருக்கிறேன். ஆகவே அந்த பரம்பொருளை பெற்றுக்கொண்டு வாழ இயேசு கிறிஸ்துவோட வேண்டிக் கொள்வதற்காக ஆமென். திருச்சபைக்கான அறிவிப்புகள். தேவனுக்கே துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 52 அதிகாரம் 12 வசனம். ஏசாயா 52:12. நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். நாம் நம் ஆண்டவர் சொல்லுகிறபடி கவனமாய் கேட்டு அவர் வழிகளில் நடந்து எப்போதும் அவரை துதிக்கும் போது அவர் நமக்கு முன்னதாக போய் எல்லா தடைகளையும் நீக்கி கோணலை செவ்வையாக்கி நம்மை நீதியின் பாதையில் நேராய் நடத்துவார். அவருடைய மகிமை அக்கினியைப் போல நம்மேல் இறங்கி எந்த தீங்கும் நம்மை தொடாமல் பாதுகாக்கும்.
இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்தில் திருச்சபையார் அனைவருக்கும் அன்பின் நல் வாழ்த்துக்களை குருசேகர குழுவின் சார்பாக அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கொரோனா காலகட்டங்களில் நம்மை அதிசயமாக பாதுகாத்து வருகின்ற தேவாதி தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்துவோம். தொடர்ந்து ஊக்கமாய் ஜெபிக்க அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். நமக்கு அருகாமையில் இருக்கிறவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளாலும் ஏற்ற உதவிகளும் செய்து அன்போடு தாங்க அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அதோடு கூட ஒரு முக்கியமான அறிவிப்பு, நமது பேராயரின் மூலமாக வந்த ஒரு வேண்டுகோள், அதைத் தொடர்ந்து நமது திருச்சபையின் மூலமாக ஒரு வேண்டுகோளை உங்கள் மேல் வைக்கிறோம். கர்த்தர் நமக்கு பெரிய அதிசயமான அற்புதங்களையும் பாதுகாப்பையும் ஆசீர்வாதங்களையும் அளவிடாமல் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றிகளை செலுத்தி இந்த இக்கட்டான கொரோனா வைரஸ் தாக்கலில் நம்மை பாதுகாத்து வருவதற்காக நன்றிகளும் செலுத்தி அதற்கு தேவையான தமிழ்நாடு முதலமைச்சர் நிவாரண நிதிக்காகவும் மற்றும் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கின்ற எண்ணத்தோடு உங்கள் முன் ஒரு விண்ணப்பத்தை வைக்கின்றோம். உங்களால் ஏவப்பட்ட காணிக்கைகளை நீங்கள் கொடுத்து உதவ அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இதன் மூலமாக பல உதவிகள் பலருக்கு கிடைக்கும்படி நாம் ஊக்கமாய் ஜெபிப்போம், கொடுப்போம். கர்த்தர் நம்மை உதைப்பார். நீங்கள் கொடுக்கின்ற தொகையினை ஆயர் செயலர் பொருளருக்கு தொலைபேசியிலோ அல்லது வாட்ஸ்அப்பில் தெரிவிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. திருச்சபையின் அன்பு உள்ளங்கள், வருகின்ற வாரத்தில் திருமண நாள் மற்றும் பிறந்தநாள் கொண்டாடுகின்ற அனைவருக்கும் அன்பின் நல் வாழ்த்துக்களை குருசேகர குழுவின் சார்பாக அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு கூட சிஎம்சி வேலூர் மருத்துவமனையில் MBBS மற்றும் அனைத்து விதமான நர்சிங் கோர்ஸுகளுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வருகிற 15/6/2021 முன் விண்ணப்பிக்க அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். பெங்களூர் பேப்டிஸ்ட் ஹாஸ்பிட்டல் மூலமாக வந்த அறிவிப்பு, MSc மெடிக்கல் லெபார்டரி, MSc மைக்ரோபயாலஜி, பிளட் டிரான்ஸ்மிஷன் டெக்னாலஜி, BSc மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி, இமேஜிங் டெக்னாலஜி, ரேடியோ தெரப்பி, அனஸ்தீசியா ஆகிய கோர்ஸ்களுக்கான விண்ணப்பம் வருகிற 31/8/2021 விண்ணப்பிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறார். மேலும் விவரங்களுக்கு நமது ஆயரை தொடர்பு கொள்ள அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அதோடு கூட வேலூர் CNC மருத்துவமனை மற்றும் ராணிப்பேட்டை SMH மருத்துவமனையின் கோர்ஸ்களுக்கான பேராயத்தின் ஸ்பான்சர்ஷிப் கிடைக்க விரும்புவோர் வருகின்ற 7/6/21 திங்கள் முதல் நமது பேராய அலுவலகத்திலும் நமது ஆயர் கிழக்கு வட்டார கோஆர்டினேட்டர் நமது ஆயரிடம் விண்ணப்பம் ரூபாய் 30 கொடுத்து பெற்றுக்கொண்டு அதை வருகிற 2/7/2021 விண்ணப்பிக்க அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு வாரமும் ஆராதனைகளை ரெக்கார்டிங் செய்து அதை ஒளிபரப்பு செய்து வருகின்ற நமது குருசேகர குழு உறுப்பினர்கள் திரு எபனேசர் இமானுவேல் மற்றும் திரு பிரதீப் ஜாசுவா ஆகியோருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். திருமண அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை வேலூர் பேராயம் வாலாஜப்பேட் குருசேகரம் தூய யோவான் திருச்சபை சார்ந்த திரு ஆர் சந்திரசேகர், திருமதி மலர்கொடி என்பவருடைய குமாரன் செல்வன் ஜோஷுவா இமானுவேல் என்பவருக்கும், திருக்கோயிலூர் சைலோம் ஆற்காடு முத்திரன் திருச்சபை சார்ந்த திரு மாத்யூஸ் ராஜகம்பீரம், திருமதி வினோலியா மாத்யூஸ் என்னுடைய குமாரத்தி செல்வி எஸ்தர் மேகதலின் ஆனி என்பவருக்கும் திருமணம் செய்விக்க பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டுள்ள என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இத்தூய திருமணம் நடைபெறக்கூடாதபடி நியாயமான தடை ஏதாகிலும் இருக்குமாயின் திருச்சபை ஆயருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்கும்படி அறிவித்துக் கொள்கிறது. இது இவர்களுக்கு 2ஆம் திருமண அறிக்கை. இவளுக்காக ஒரு விசேஷ ஜபத்தை ஏறெடுப்போம். அன்பு நிறைந்த தாப்பரே, திருமண நாளுக்கென்று ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற அருமையான ஜோஷுவா இமானுவேலையும் எஸ்தர் மேகதலின் ஆனியும் கருத்தில் நாங்கள் கொடுக்குற சாமி. அந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும், இரு குடும்பத்தாரை ஆசீர்வதியும், அந்த திருமணத்தை ஆசீர்வதியும், அந்த திருமணத்தை சம்பந்தமான நிகழ்ச்சிகளை ஆசீர்வதிக்கும் இப்படி ஆளுகைக்கு கொடுக்கிறோம். நன்மை கிருபையினால் முடிசூட்டும். தானா ஒரு கல்யாணம் உடைய பிரசன்னத்தினால் ஆசீர்வதித்து அப்படிப்பட்ட மகிமின் பிரசன்னம் இந்த திருமணத்தில் இருக்கட்டும். எதிர்கால வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் ஜெபத்திலே தரித்திருப்போம். அன்புள்ள தகப்பனே, இந்த நாளிலும் இந்த சன்னிதானத்தில் எங்களை தொடர்ந்து தாழ்த்துகிறோம்ப்பா.
கேட்ட சத்தியங்களை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடும். அவைகள் 30, 60, 100 பலன் கொடுக்கட்ட சுவாமி. கோவிட்-19 2ஆம் அலை தீவிரம் சற்று குறைந்து கொண்டிருக்கிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இருந்தாலும் எல்லா பரம ஞானம் எங்களுக்கு உண்டாகி எங்களையும் குடும்பத்தையும் நாங்கள் சார்ந்திருக்கிற கைகளையும் நாங்கள் ஞானமாக நாங்கள் நடந்து கொள்ளும் மற்றும் நடத்தும் எங்களுக்கு உதவி செய்யும். பரம ஞானம் இல்லாமல் கெட்டு போகாமல் உதவி செய்யும். பரம ஞானத்தை நாங்கள் இழந்து சீரழிந்து போகாமல் எனக்கு உதவி செய்யும். அந்த பரம ஞானத்தை நீ கொடுக்கிற பரம ஞானத்தை நாங்கள் உதாசீனப்படுத்தி அழிந்து போகாதபடி உதவி செய்ய சுவாமி. சீக்கிரத்தில் இந்த கரோனா பரவலுக்கான ஒரு தீர்வு காணப்பட்டு ஆலயங்கள் திறக்கப்படவும் இறைமக்கள் பக்தி பரவசத்தோடு தேவாலயம் தொழுது கொள்ளும். உண்மையோடு ஆவியோடு தொழுது கொண்டு திவ்ய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்கிறார். இப்படிப்பட்ட காலங்களில் அல்லல்படும் சமுதாயத்துக்காக ஜெபிக்கிறப்பா. சாப்பாட்டு கஷ்டப்படுகிற மக்கள், வேலையின்மையிலே கஷ்டப்படுகிற மக்கள், சம்பள குறைவினால் கஷ்டப்படுகிற மக்கள், படிப்பு பாதிப்பு என்பதை கஷ்டப்படுகிற மக்கள், நல்ல காரியங்களே செய்ய முடியவில்லை என்று கஷ்டப்படுகிற மக்கள், எங்களால் குடும்பமாகவோ அல்லது திருச்சபை விசுவாசிகளாகவோ ஊழியத்துக்கு கூடி வர முடியவில்லையே என்று கஷ்டப்படுகிற மக்கள் கர்த்தர் உதவி செய்ய சுவாமி. நார்மல் செய்ய ஒரு சகஜ நிலை சீக்கிரம் திரும்ப உதவி செய்யும். பொறுத்து வர மழைக்காய் சோத்திரம் போதுமான மழையை கூடும். மழை இல்லாத கோயிலுக்கு மழை கட்டளிட்டாலும் கோயில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு இறங்கும். குறிப்பாக வெஸ்ட் பெங்கால், ஒடிசா போன்ற இடங்களிலே இந்த சகஜ நிலை திரும்ப உதவி செய்யும். புதிதாக ஏற்பட்டிருக்கிற அரசாங்கங்கள் சிறப்பாக செயல்படட்டும். எதிர்கொண்டிருக்கிற சவால்களை சிறப்பாக ஆண்டவர் சந்திக்க தலந்தாரும். இந்த நாளில் கூட கஷ்டத்தோடு நஷ்டத்தோடு பல பிரச்சனைகளோடு பல வேதனைகளோடு கண்ணீரோடு துக்கத்தோடு இருக்கிற இறைமக்கள் யாராவது இருப்பாரா? இந்த தொழுகிலே கலந்து கொண்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற மக்கள் யாராவது இருந்தால் அங்கே சனப்போதில் நீர் எழும்பி உடைய ஆணி வாய்ந்த கரத்தை அவர் சிரசு மேல் வைத்து உடைய தெய்வீக விடுதலையும் சந்தோஷ சமாதானத்தையும் நித்திய ஜீவன் அவளுக்கு ஊர்ஜிதப்படுத்த வேண்டும். நாம் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி காத்துக்கொள்ளப்பா. திருச்சபை ஆசீர்வதி, பேராத்தி ஆசீர்வதி, சிஎஸ்ஐ சிஎன்ஐ மாற்றம் உலக திருச்சபையை ஆசீர்வதி, நாட்டு பாதுகாப்பு சமாதானத்தார், உலக சமாதானத்தார், உலகங்கள் வாழ்வது மக்களுக்கு வாழ்வாக இருந்தாலும் அப்படிப்பட்ட மக்களுக்கு உதவி செய்ய மக்கள் எங்களை பலப்படுத்தும். குறிப்பாக கொரோனா வைரஸில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களை நோக்கி பார்த்து சிலுவை நோக்கி பார்த்து பிழைத்துக் கொள்ள வேண்டும். உன்னதத்தில் தேவருக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷன் மேல் பிரிவும் தொடர்ந்து உண்டாயிருக்கட்டும். திருச்சபை திருப்பணி மூலமாக மிஷனரி ஊழியம் மூலமாக இந்த தேச உலக நாடுகள் பலமாக சந்திக்கப்படட்டும். சுவிசேஷமாய் மாற்றப்படட்டும். சகல கர்த்தருடைய ஆளுகளில் கடந்து வரட்டும். 2ஆம் வருகைக்கு ஆயத்தப்படும். கிருபையாய் கொடுத்த இந்த பிளானட்டுக்காய் ஸ்தோத்திரம். உயிர் வாழ இடமாய் தொடர்ந்து ஆசீர்வதித்தோம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். பரமண்டலத்தில் எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமண்டலில் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. வேண்டிய அண்ணனாக திண்ணங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகள் நாம் மன்னிக்கிறது போல எங்கள் பாவக்குற்றங்களை எங்களுக்கு மன்னித்தரும். சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீவி நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னென்னை கொண்டே. ஆமென். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் வழிநடத்துதலும் ஆசீர்வாத நன்மைகளும் அப்படி ஆணிப்பா இந்த கரத்திலிருந்து உண்டாகிற சுகமும் பலனும் ஜீவனும் தீர்க்காய்ச்சலும் மனவருக்கும் நிறைவாக சதா காலம் உண்டாயிருக்கும். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமேடி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் வராதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, இருப்பாராக. சமாதானத்தோடு ஜீவனம் பண்ணுங்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ்.